Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஏன்னா காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு சும்மாவே உட்கார்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் வந்து பிளான் பண்ணேன். எப்போதுமே அந்த டே முடியிறப்ப இன்னைக்கு என்னமோ ஒன்று யூஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நிம்மதியா தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காலையிலேருந்து சாப்பிட்டு சும்மா படுத்துட்டு திரும்ப ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இப்படி இருந்தோம் அப்படின்னாக்க எனக்கு அந்த டேயோட எண்டு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். மறுநாள் வந்து கொஞ்சம் டல்லாகிடுவேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீ டைம் இருக்குது, அதாவது யூடியூப் ரிலேட்டடான ஒர்க் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு மற்றபடி நார்மல் ரொட்டீன் தான் இருக்கும், வேறு எந்த வேலையும் இருக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவாக சில வேலையெல்லாம் வந்து பண்ணி வச்சுப்பேன். இந்த வேலையெல்லாம் பண்ணுறப்ப நம்மளோட மணி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சேவ் ஆகும். அன்னைக்கு வந்து என்னமோ ஒரு அச்சீவ் பண்ண ஃபீல் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஒர்க்கு இல்லைன்னா இந்த டீப் கிளீனிங் ஒர்க்கு அப்படி இல்லைனாக்கா நம்ம பே பண்ணி வெளியில் பண்ணுவோம்ல, அந்த வேலையில் எதையாவது ஒன்று, எல்லாமே ஒரே நாளில் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த வேலையிலேருந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் அப்படியே என்னோட ஸ்டிச்சிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி 6 மாதமாக நான் பெண்டிங் வச்சுருந்த சில வேலையெல்லாம் தான் நான் முடிச்சிருக்கேன். அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்லேயுமே ரொம்ப நாளாக கிடப்பில் போட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சில இருக்கும். அதை ஏன் முடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். எப்போதும் இந்த ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிக் பாஸ்கெட் இதிலெல்லாம் வாங்குறது கிடையாது. ரொம்ப ரேராக என்னால் வெளியில் போக முடியல அப்படின்னு நான் மட்டும் வாங்கிக்கிறது. ஊருக்கு போயிட்டு வந்து வெளியில் போக டைம் இல்லை, அதனால் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. வெண்டைக்காய் 1-2 வந்து முத்தல் வந்து போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே நல்லது கடைக்கு நேராக போய் நம்ம தொட்டு பார்த்து நமக்கு தேவையானதை எடுத்து போட்டுட்டு வரப்போ தான் நமக்கு காசும் சேவ் ஆகும், ப்ளஸ் நல்ல பொருளையுமே வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதனால் நான் எப்போதும் வாங்குறது கிடையாது, இந்த மாதிரி எமர்ஜென்சியில் மட்டும் வாங்கிக்கிறது. ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சம்மர் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து வாங்கிக்கிட்டேன். மாவு வந்து நான் முன்னாடியே அரைக்கணுங்கிற பிளான் கிடையாது. ஸோ காலையில் ஒரு 10-10:30 இன்றைக்கி நமக்கு ரொம்ப வேலையே இல்லையே, சும்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் நான் சட்டுன்னு வந்து நம்ம அரிசியை ஊற போட்டு அரைக்கணும்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். நமக்கு ஜென்ரலாகவே அரிசி வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நார்மலான வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 3 மணி நேரத்துலேயே வந்து அரைச்சிடலாம். இப்போல்லாம் மாவரைச்சா தீரவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. ஒரு 7-8 நாள் மாதிரி இருக்குது. அதை ஒவ்வொரு தடவை சாப்பிட்றப்பையும் ரொம்ப கில்ட்டாக இருக்குது. சரி நம்ம பொருள் போட்டு அரைச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி அதை வீண் பண்ணவும் மனசு வர மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னாக்கா மாவரைச்ச அடுத்த 3 நாள் வெறும் இட்லி, தோசை அந்த மாதிரி போட்டு தீக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நான் இப்போ வந்து ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஒன்று வந்து என்னோட கிரைண்டரில் இந்த அளவுக்கு தான் போட்டு அரைக்க முடியும். அப்படி இல்லைன்னாக்கா கொஞ்சம் சின்ன கிரைண்டராக நம்ம வந்து ஒரு 2 டேஸ் எப்படி மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இன்னைக்கு அரைச்சி நாளைக்கு சாப்பிட்றது. அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து கையால் ஆட்டுறாங்கன்னா நாளைக்கு தீத்துருவாங்க, நாளன்னைக்கு தோசைக்கு வச்சு முடிச்சுடுவாங்க. அதனால தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி கிரைண்டராக வந்து பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கர்டைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு வருஷம் இல்லைனா 6 மாதம் இருக்கும். 2 கலரும் வேறு டயத்தில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஒன்று வந்து ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, இன்னொன்று வந்து இந்த மெரூன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, தரையை ரொம்ப தட்டுற மாதிரி இருந்தது. சரி என்னதான் இருந்தாலும் வாங்கிட்டு வந்தது எதுக்கோ அதை யூஸ் பண்ணிடணும், ஸ்டாப்லர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி நான் வீடை வந்து சுற்றி ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப நம்ம எந்த வேலையெல்லாம் விட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்தது. ஓகே, அதை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கர்டைன்ஸ்லாம் வந்து ஒரு 2-3 கர்டைன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் வந்து முன்னது பெருசாக அப்படி இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. நிறைய பேர் ஸ்டிச்சிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ப்ளவுஸ் வந்து 1 or 2 தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது நான் 12th முடிச்சது அப்புறமா அந்த லீவில் சம்மர் ஹாலிடேஸு அதில் வந்து அந்த டைலரிங் கிளாஸ் வந்து போயிருந்தேன். என்னோடய காலேஜில் நான் படிக்கிறப்ப நான் போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் ஸ்டிச் பண்ணது தான். அப்போ வந்து ஒரு சாட்டர்டே சண்டே அப்படின்னாக்கா அப்போ வந்து அம்மாவும் சரி அக்காவும் சரி நிறைய மெட்டீரியல்ஸ் அப்போ போடுறது தான் ரொம்ப ஃபேஷன். அப்போ நிறைய வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் ஒரு சாட்டர்டே சண்டே ஸ்பெண்ட் பண்ணி சாட்டர்டே ஈவினிங் வந்து கட் பண்ணுவேன், சண்டே வந்து அது ஸ்டிச் பண்ணி முடிச்சுடுவேன். இப்போ வந்து அந்த கட்டிங் அதுக்கெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டு அந்த ட்ராயிங்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து மறந்துடுச்சு. இன்னொன்று அந்தளவுக்கு இப்போ பொறுமையும் கிடையாது. அப்போ நமக்கு அது மட்டும்தான் வேலை, படிக்கிறது ப்ளஸ் வந்து நம்மளோட ரெக்கார்டு ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே பண்ணுறதுனால இதுலேயுமே என்னோடய டயத்தை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இன்னொன்று கொஞ்சம் லைட்டாக பேக் பெயின் இஷ்யூமே வந்து இருக்குது. இப்போ என்னன்னு தெரியல, எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் லூஸாக இருக்குது. என்னோடய ஸ்லீவ் கிட்ட அப்படி நெக்கு கிட்டலாம் வலிகிற மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 5 ட்ரெஸ் மினிமம் நீங்கள் வந்து 5 பண்ணலாம். நிறைய பண்ணுறீங்க, ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு 3 மணி நேரம் உட்காடுறீங்க அப்படின்னாக்கா 7-8 ட்ரெஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வெளில ஆல்ட்ரு பண்ண கொடுத்தோம்
அப்படின்னாக்கா 50லேருந்து 60, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் கூட கேட்குறாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம யோசிச்சுக்கலாம். ஏர்ன் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் வெளியில் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறது. இது வந்து நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். அவங்களோட வேலையை வெளியில் நம்ம எல்லாத்துக்கும் பே பண்ணாமல் பண்ணோன்னா அதுவே ஒரு இன்டைரக்ட் ஏர்னிங் தான். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு மாதிரி பணியாரம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வந்து வேக வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு அதை வந்து சுட்டோன்னாக்கா அந்த ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஆக்சுவலாக இதை வந்து பணியார கல்லில் வந்து நம்ம போடணும். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நம்ம ஆப்ப சோடா வேணாக்கா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நல்ல நாட்டு சக்கரையா அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் இப்போ கிரேஸ் இங்கே வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கிது. சில சமயம் வந்து நாட்டு சக்கரையை பாலில் போட்டோம்னாலே தெரிஞ்சிடும். ஆனால் கிரேஸில் வாங்குறது வந்து தெரிய மாட்டேங்குது. அது எந்த அளவுக்கு பியூர் அப்படிங்கிறது வந்து தெரியல. சென்னையில் எங்கே நல்ல நாட்டு சக்கரை கிடைக்குது அப்படிங்கிறது, இல்லை ஏதாவது ஆன்லைனில் உங்களுக்கு தெரிஞ்சினாலுமே வந்து சொல்லுங்கள். நான் வேணால் வாங்கி செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுனாக்கா உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து அடையாக ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பணியாரம்னா நான் பிளான் பண்ணது டின்னருக்கு பிளான் பண்ணேன். பணியாரம் நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா அதில் நிறைய நெய்யோ எண்ணெயோ வந்து ஊற்றணும். சரி நைட்டில் எதுக்கு ஹெவியாக அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம தோசை தவாவில் போடுறோம்னாக்கா லைட்டாக வந்து ஊற்றினா போதும். அதுக்கு முன்னாடி இந்த பைனாப்பிள் வந்து நாளைக்கு ஜூஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால டெய்லியுமே ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு ஃப்ரூட்டு ஒரு ஜூஸ் நாளைக்கு வந்து பைனாப்பிளில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பைனாப்பிள் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார அண்ணனே சொல்லி கொடுத்தாங்க. அதில் மேலே முட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமுங்கி உள்ளே போகக்கூடாது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கின்னெல்லாம் ஆக்சுவலாக நான் இத்தனை வருஷத்தில் நான் போடுற ஃபர்ஸ்ட்டு பைனாப்பிள் ஜூஸ் இதுதான் அப்படின்னு சொல்லணும். எனக்கு பைனாப்பிள் எப்படி ஜூஸ் போடணும்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகரும் வந்து ஆட் பண்ணாமல் மறுநாள் காலையில் இதை வந்து ஜூஸ் போடுறதுக்கு அதை அப்படியே கட் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வரல, அதுக்கப்புறம் நல்லா வந்தது. ஏன்னா அந்த நம்ம சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் ஒட்டும். அதனால் இதை வந்து ஒரு 2 தோசை மாதிரி, ஏன்னா எண்ணெயுமே நான் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வரப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றி சுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அந்த முடவாட்டு கிழங்கு சூப்பும் நான் இப்போ ரீசெண்டாக ஏற்காடு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 4200 வகையான நோயை வந்து இது சரி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக இந்த முடவாட்டு கிழங்கு சூப் வந்து போட்டுட்ருக்கோம். அது குடிச்சதுக்கப்புறமா பசியும் இருக்காது. இதை மட்டுமே நீங்கள் குடிச்சிட்டு கூட வந்து படுக்கலாம். ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஃபீலிங் இருக்கும். உங்களுக்கு காலையில் டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் காலையில் கூட அதை வந்து போட்டு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டின்னர் இந்த மாதிரி வந்து நான் பிளான் பண்ணிப்பேன். இது இல்லாமல் நிறைய பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸை வாஷ் பண்ணுறது, பேக்கை வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கும் நான் சேர்த்துப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தெண்டமாக வெட்டியாக ஃபீல் பண்ணுறப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் பிளான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறப்ப என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, எனக்கு வந்து மத்தியானம் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்பயுமே இந்த மாதிரி ஒர்க்கை வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஸோ நான் இப்போ வந்து ஷூட் பண்ணுறதே தெரியும், எப்படி வேர்க்குது பாருங்கள். ஃபேன் வந்து சவுண்ட் ஒரு நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன் போடல. ஸோ அப்புறம் இன்னொன்று என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, ஹோம் டூர் வந்து அப்டேட் பண்ணுங்கள், என்னென்ன வீட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். அது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். அதனால தான் வந்து உங்களை வெயிட் பண்ண வைக்கிறேன். அதுக்கு வந்து சாரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.